என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சண்டே ரொட்டீன் என்னெல்லாம் பண்ண போகிறேங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து நான் பூரியும் உருளைக்கிழங்கு கறியும் வச்சேன். நான் பூரி சாப்பிட்டுட்டு தோசைக்கு அரைக்க போகிறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட தோசைக்கு நீங்கள் எப்படி மேடம் அரைப்பீங்கன்னு கேட்டாங்க. அதனால் தோசைக்கு அரைக்கிறத நான் அரைக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் ஒரு பனானாவையும் சாப்பிடுவேன். ஒரு மட்டிப்பழம் வச்சுருக்கேன், அதையும் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தோசைக்கு அரைக்கிறத காமிக்கிறேன். எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து 4 கப்பு அரிசி போட்டிருக்கேன், 1 கப்பு உளுந்து போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு 4 மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணி உளுந்து வந்து நம்ம வெள்ளை உளுந்துனால நீங்கள் வந்து அதை ஒரு 2 மட்டும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை ஊற்றியே நீங்கள் அரைக்கணும். இந்த தண்ணி ஊறின தண்ணியை நீங்கள் தூர ஊற்ற வேண்டாம், இதை ஊற்றியே நம்ம அரைக்கணும். இப்போ நான் போட போகிறேன். வந்து பழைய கிரைண்டர் தான். கிரைண்டர் வாங்கி ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் இப்போ இந்த கிரைண்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம அரைச்சிடலாம். இங்கே இடைக்கடை இந்த ஊற வச்ச தண்ணியை தான் நான் விடுவேன். கொஞ்சம் அப்படியே தெளித்து விடுங்க. உளுந்து வந்து ஒரு அரை மணிக்கூர் அரைச்சா போதும், அதுக்கு மேலே அரைய வேண்டாம். கரெக்டாக 30 நிமிஷம் கணக்கு அரைச்சி உளுந்து நல்லா பொங்கியாச்சு. இப்போ நான் பிடிச்சிட போகிறேன். இப்போ உளுந்து அவ்வளோ வலிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அதுலேயே அரிசியை போட்டுடலாம். அரிசியை 2 மட்டும் கழுவி வச்சுருக்கேன். அரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ வலிச்சிடலாம். ஒரு குருணை ஒன்றுமே இல்லை, அரைஞ்சிருச்சு. இப்போ வலிச்சிடலாம். நாலு உலக்கு அரிசியும் 1 உலக்கு உளுந்தும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு 1 கைப்பிடி உப்பு வேணும். நான் கல் உப்பு தான் போடுவேன், பரல் உப்பு தான் போடுவேன், சால்ட்டு போடலை. நீங்கள் இதை போட்டு வெதிடலாம். தோசைக்கு பொதுவாட்டு நம்ம இட்லிக்கெல்லாம் அரைக்கிறது கல் உப்பு போட்டு அரைச்சா நல்லது, உடம்புக்கும் நல்லது. அதனால நான் கல் உப்பு போட்டு தான் அரைப்பேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நீட்டாக. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு வெறிவி வச்சுட்டோம், கலந்து வச்சுட்டோம். இதை நாளைக்கு வந்து நல்ல மாவு பொங்கி இருக்கும். அப்போ நம்ம இட்லி ஊற்றும் போது அந்த இட்லி வந்து நல்லா ஃப்ளஃபியாட்டு பார்க்க அழகாக இருக்கும். நான் அதை ஊற்றி காமிக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி சண்டேயாக இருக்கிறதுனால என் பிள்ளைகள்லாம் வந்திருக்கு. அதுக்கு நான் சிக்கன் கிரேவி, ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன், ஒரு 4 வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன், 4 தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி வெள்ளைப்பூடு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேணும், பேஸ்டாட்டு ஆக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை, ஸ்பைசஸ் வந்து காஷ்மீர் சில்லி, கொத்தமல்லி பொடி, மிளகாத்தப்பொடி, கரம் மசாலா, உப்பு, மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி. தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, ஜீரகம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பட்டை, சோம்பு, ஜீரகம் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போடுங்க. வெங்காயத்தில் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. கருவேப்பிலையை போட்டுட்டு
இது வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி கொடுங்க. சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கிலோ சிக்கனை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க, மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, இஞ்சி கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 2 இல்லை 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சீரகப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, காஷ்மீர் சில்லி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்ல மிளகு பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இது கொஞ்சம் பெரிய ஸ்பூன்னால் 1 ஸ்பூன் போடுவேன். ஒரு முட்டை உடச்சி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி வைங்க. கையை வச்சு அப்படி கிளறுங்க. ஒரு அரை ஸ்பூன் சோடா உப்பு போடுங்க. இது வந்து சிக்கனை வந்து சாஃப்டாக ஆக்கும். இது 1 மணிக்கூர் ஊறட்டும். இப்போ நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு, கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டுங்க. பச்சை வாடை இப்போ போயாச்சு. நம்ம 2 பச்சை மிளகாவை கீரி போட்டுடலாம். தக்காளி அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். இப்போ ஒரு கொதி நல்லா வந்த பிறகு நம்ம சிக்கனை போடலாம். இப்போ தக்காளி போட்டோன்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டியாச்சு. அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலும் உப்பு எல்லாம் போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கிண்டுங்க. அப்போ தான் இந்த மசாலா பொடியிலுடைய வாசனையெல்லாம் போயிடும், பச்சை வாடை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டு ஒருக்க கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை கப்பு தண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி விட்டாண்டாம், ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வரும். ஒரு 3 விசில் வைங்க. மூடி போட்டு 2 இல்லை 3 விசில் வைங்க. ஒரு மணிக்கூர் ஊறியாச்சு. பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இன்னும் நல்லா சூடாயிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. பக்கோடா போடுற மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் கூட்டி இருக்கட்டும், அப்புறம் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வெந்துட்டான்னு ஒரு இதை ஃபோர்க்கோ இல்லாட்டா ஒரு கத்திரிக்கோலை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை அமுக்கி பாருங்கள், இது வெந்துருச்சு. ஏதாவது ஒரு இதை வச்சு நீங்கள் அமுக்கி பார்த்தா தெரியும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ கொத்தமல்லி கீரையை போட்டுடலாம். போட்டு லைட்டாக கிட்டி கொடுத்துருவேன். இது தேங்காய் இல்லாத சிக்கன் கிரேவி. இப்போ நல்லா வெந்துருச்சு, பார்த்தா தெரியுதுல. சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இதுக்கு வந்து ஒரு தக்காளியை வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. மிக்சியில் தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி கீரை இவ்வளோத்தையும் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிடலாம். தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி கீரை இவ்வளோத்தையும் நம்ம அரைச்சிடலாம். இப்போ ரசத்துக்கு நம்ம அரைச்சிட்டோம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் வத்தல் பொடி, ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனுக்கு ஜீரக பொடி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல மிளகு பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் புளி வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். புளி மிக்ஸி கழுவுன தக்காளி அரைச்சி அந்த மிக்ஸி இதில் புளி தண்ணியை விட்டு கலக்கி அதை விடுங்க. கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். நெய் விட்டுக்கோங்க. ரசத்துக்கு நெய் விட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு போடுங்க. இப்போ கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. காயப்பொடி போட்டுக்கோங்க. தக்காளியை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி நம்ம அரைச்சிருக்கோம், ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி ஒரு தக்காளி நம்ம நறுக்கி போட்டிருக்கோம் சின்னதாட்டு. அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ரசம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இறக்குற டயத்தில் இந்த கொத்தமல்லி கீரையை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோடய சண்டே லஞ்ச் மெனு என்னெல்லாம்னா, நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் சிக்கன் 65 வச்சுருக்கு, சிக்கன் கிரேவி பண்ணி வச்சுருக்கேன், உள்ளி ரைத்தா வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சிக்கன் வந்து என்னுடைய மகா பண்ணி கொண்டு வந்திருக்கா. அப்புறம் ரசம் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் என்னுடைய லஞ்ச் மெனு. இதுதான் என்னுடைய சண்டே லஞ்ச் மெனு. நான் இதை வந்து என் பொண்ணு அப்படியே எடுத்து சாப்பிடுவாள். நான் வந்து வெஜிடேரியனால் நான் சாப்பிட மாட்டேன். நான் செஞ்சு கொடுக்குறேன், அவ்வளோதான். இட்லி மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இட்லி ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வேகட்டும். வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அப்போ இட்லி வெந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இட்லியில் கொஞ்சம் துணி வைக்கிறதுனால இப்படி கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கோங்க. கொஞ்சம் தொளிச்சா போதும். சுற்றிலும் அந்த இதில் அப்படி தொளிச்சிட்டு எடுங்க. நீங்கள் இட்லியை அப்படி கமத்திட்டா போதும். இது குக்கர் இட்லியை விட இந்த இட்லி நல்லாயிருக்கும். எண்ணெயெல்லாம் தடவாதனால
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள்.